இந்த வாரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வாரமாக இருக்க போகுது ஒட்டுமொத்த குளோபல் மார்க்கெட்டுக்குமே. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்துடைய கடைசி எஃப்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நடக்க போகுது. எல்லாருமே இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஃப்எம்சியில் வரக்கூடிய ரேட் கட் வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணும் மார்க்கெட் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வருஷம் கடைசி அப்படின்றதுனால. ஸோ நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கிவ் வினர் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் மந்த்லேயே சொல்லியிருப்போம், ரேண்டமாக வந்து ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி அதில் 3 பேரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கிவ்வே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு $50 அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 3 பேர் யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், ஒரு கசப்பான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இது பண்ணிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரம் ரெக்கார்டிங் போயிடுச்சு. ஏன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்திருப்பேன், டீட்டெயிலாக காமிச்சிருந்திருப்பேன். இப்போ முதல்ல இருந்து நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். காரணம், நான் ரெக்கார்டை ஆன் பண்ணாமையே நான் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்கேன். இது எப்போயாவது நடக்கும், பட் அது இன்றைக்கி நடந்துருச்சு. ஆனால் 1.5 மணி நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்ணது தான் எனக்கு ஆகலை. ஓகே ஃபைன், பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி ஸ்கெச் பண்ணி வச்சு தான் இதையும் நான் எரேஸ் பண்ணலை. அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே என்னன்றதை மேலோட்டமாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு நடக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா கைஸ்? நிறைய பேர் ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறதுக்காக புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலாக அது நம்ம எடுத்துகிட்டும் வந்துட்டோம். சேலும் நடந்துகிட்டு இருக்குது. 2வது ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தோம், அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரீஸ்டாக் திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். திரும்ப அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் யாராவது இன்னும் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த ப்ரைஸை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். இது வாங்கினதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, இந்த ப்ரைஸ் இந்த குவாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே கம்மி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப அதிகமான கண்டென்ட்டும் அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களோட எஜுகேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டோடைய மூவ் இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ரியாக்ட் ஆக போகுதுன்றதெல்லாம் முன்கூட்டியே உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனலாக வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் சொன்னேன் இல்லையா? அதுக்கான காரணம் இந்த எஃப்எம்சி தான். வரக்கூடிய 11ஆம் தேதி, அதாவது நமக்கு நைட்டே வந்து நடந்துடும். 10ஆம் தேதி நைட்டு நடக்கும். நம்ம விடியும் போது இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது எஃப்எம்சியில் ரேட் கட் அப்படின்றது நடக்குன்றது எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது. ஒரு டைமும் எஃப்எம்சி வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஹைப் வரும்போதே பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ அதுதான் வந்து நடந்துக்கிட்டு வந்து இருக்குது. ஸோ ஃபோர்காஸ்ட் படி எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 3.75 இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை நான் வந்து ஸ்கெச் பண்ணி வச்சதுங்க. சரிங்களா? அதாவது இந்த எல்லோ லைன்லாம் வந்து இப்போ எல்லோ கலரில் இங்கே பார்க்குறீங்களா? இந்த லைன்லாம் வந்து இல்லை. இந்த எல்லோ லைனும் இல்லை, இந்த பாக்ஸும் இல்லை, இந்த பாக்ஸும் இல்லை. இதெல்லாம் இப்போ நான் வந்துட்டு ஸ்கெச் பண்ணது வீடியோவில் பேசும்போது. திரும்ப நான் 2வது வாட்டி ஸ்கெச் பண்ண வேணாம், சீக்கிரமாக சொல்லியே முடிச்சிடலாம் அப்படின்றதுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிடிசி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து விழுந்திருக்கும். இது நம்ம முன்னாடி நம்ம வந்து ட்விட்டர்லையுமே ஷேர் பண்ணியிருந்திருப்போம். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட ட்விட்டரில் இந்த இடத்துல ஃபாலோ போஸ்ட் மாதிரி நிறைய வந்து போட்டிருப்போம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். இருங்களேன், நான் இது மூலிமா உங்களுக்கு போகிறேன். ஒன்று உங்களுக்கு கிளியராக வந்திருக்கும். அண்டு இதில் ஒன்று இப்போ வந்து நவம்பர் 13, 26 இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பேஸ் பண்ணி வந்து கொடுத்த ஒரு இது. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மேலே ஏற மாதிரி ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா விழும். இந்த 87, 86 வருன்றதை பேசியிருப்போம். அதுக்கப்புறம் 93 வரைக்கும் போயிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து விழுன்றதை நம்மளுடைய ட்விட்டரில் பேசியிருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடம் தான் அந்த ஹை ஏறினது காமிச்சோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இந்த ஹை இருக்கு இல்லையா? இந்த இடம் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. ஸோ இங்கே ஏறிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுந்துச்சு. 96 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே 93 வரைக்குமே வந்திருக்கும். திரும்ப இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு ஃபாலோஅப்பில் கொடுத்துருப்பேன். திரும்ப அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறி இருக்கும். ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கேருந்து ஃபாலோ ஆகுன்றதையும் பேசியிருப்போம். ஒருவேளை இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மூவ் கிடச்சிதுன்னா மேலே போகும், இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுன்றதையும் நம்ம பேசியிருப்போம். ஆனால் அது இங்கே இருக்கிற லிக்விடிட்டியோட பார்த்திங்கன்னா கீழே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா பெரிய அளவுக்கான லிக்விடேஷன் நடக்கும். அதை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து இங்கே மேனிபுலேட் பண்ணி கீழே இறக்கியிருப்பாங்க. இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு அப்படின்றது வந்திருக்கும். திரும்ப அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஏறுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் ஒரு ஃபார்மேஷன் வந்து கிடைக்கும். ஒரு ஷார்ப் ஏஜ் ஃபார்மேஷன் ஆக்சுவலி இந்த ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாமே நம்மளுடைய ட்விட்டரில் நம்ம 1 by 1 ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம்.
நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அங்கேயே வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே கிளியராக நம்ம ஆல்ரெடி அங்கே பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். நம்மளோட பிளான் படி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதை தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்காக நம்ம பேசுகிறது. ஸோ வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கே வந்து சில மாற்றங்கள் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஆனால் எல்லா கான்செப்டும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது. ஸோ இப்போ அதோடைய கண்டினியூட்டியாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் பேசுகிறேன். இப்போது ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சி வரப்போகுது. இன்னும் ஒரு சில நாட்களில் எஃப்எம்சி நடக்க போகுது. அதுக்கு முன்கூட்டியே மார்க்கெட்டை மேலே ஏற்ற தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இப்போ முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனாக இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த 93,500 உடைக்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஒன்ஸ் இதை உடைச்சாங்க அப்படின்னா மேலே வந்து போகும். ஆல்ரெடி இங்கே இருந்து பார்த்திங்கன்னா சப்ளை அதிகமாக கிடச்சதுனால பயங்கரமாக விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு அதுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி பயங்கரமாக கீழே வந்து திரும்ப விழுந்திருக்கும். நல்லாவே கீழே அழுத்தி விட்டுருப்பாங்க. திரும்ப அங்கேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா இதை வந்து உடைக்கணும். இதுதான் இப்போ இவங்களுடைய குறிக்கோளாக வந்து இருக்குது. 93,500 உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எஃப்எம்சி வரும்போது முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே மார்க்கெட்டை மேலே ஏற்றுவாங்க. வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை இறக்கி விடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் நடந்திருக்கு ஒரு பேட்டர்னாகவே. ஸோ இப்போ இந்த எஃப்எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வரைக்கும் லீட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது. அதுதான் நான் இந்த எல்லோ லைன் போட்டு காமிச்சிருந்தேன் பேசும்போது. இந்த இதில் எங்கே வேணாலும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம். இந்த எல்லோ லைன் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ லைன் ஜோனுக்குள்ளே எங்கே வேணாலும் அவங்க வந்து நிறுத்தலாம். இது வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வரலாம். எஃப்எம்சி வரத்துக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூட வரலாம். 94, 95, 96 கூட வரலாம். அப்படி இல்லைனா 97, 98 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் எஃப்எம்சி வரத்துக்கு முன்னாடி. பட் இப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 94 இந்த ஜோன் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஜோன். இங்கே லிக்விடிட்டி அப்படின்றது அதிகமாக பில்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வரலாம். பிஃபோர் எஃப்எம்சிக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எஃப்எம்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது தான் நான் இப்போ நம்ம அடுத்ததான் வந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை எஃப்எம்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பிடிசி 1,05,000 இல்லை 1,10,000 இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோடைய ஒரு ஹையாக வந்து இருக்கும். வருஷத்தோட ஹை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ATH நான் சொல்லலை. இந்த கடைசியாக இப்போ ஒரு ஹை போகுதுன்னா இதுதான் வந்து ஹையாக வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி நடந்துச்சுன்னா பிஃபோர் எஃப்எம்சிக்கு முன்னாடி ஆர் ஆஃப்டர் எஃப்எம்சிக்கு முன்னாடி அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வாய்ப்பே கிடையாது. இதோட அடுத்த வருஷத்தில் தான் வந்து Q1, Q2 தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து மெயினாக உங்களை பார்க்க சொல்ல வேண்டிய ஏரியா எது அப்படின்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோனை வாட்ச் பண்ணுங்கள். இதை உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து 95 லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் லீட் பண்ணாலும் இந்த 1,05,000 மேலே வந்து போக மாட்டாங்க. இதுக்குள்ளே தான் எங்கேயாவது வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அங்கேருந்து திரும்ப எஃப்எம்சி முடிஞ்சதுக்கப்புறத்துலேருந்து இறங்க ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ பிஃபோர் எஃப்எம்சி எவ்வளோ தூரம் வேணாலும் அவங்க வந்து மேலே ஏற்றலாங்க. ஸோ அதிகமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய இடம், நமக்கு தேவையான இடம் அப்படின்றது இந்த 93லேருந்து 95க்குள்ளே எங்கே வேணாலும் அவங்க வரலாம். இதுதான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மார்க்கெட் விழ ஆரம்பிக்குது அப்படின்னும் போது மெயினான ஒரு ஏரியாவாக பார்க்கப்படுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,500 இந்த முன்னாடி விழுந்துச்சுல்ல ஒரு லோ, அந்த லோவை தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லோகு திரும்ப வந்து வரணும். ஸோ வந்து ஒரு அப்ரோச் பண்ணும். ஸோ அந்த இடத்த அதிகபட்சமாக ஹோல்டு பண்ண வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதிகமான வாய்ப்பு கீழே தான் போகும். அப்படி போச்சுன்னா 94, 95 கிட்ட பிடிசி வந்து வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து என்னுடைய ஒரு நான் என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான். இதை தான் நான் வந்துட்டு நம்மளுடைய இதில் வந்து காமிச்சிருப்பேன். இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். எப்படின்னா இப்படி ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், எப்படி வந்து விழும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். ஸோ மேலே இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், கீழே இருக்கிறது ஒரு சப்போர்ட் லைன். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இது மூவ் கொடுத்துருக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஏற்றுனாங்கன்னா ஒரு அதிகபட்ச ஹை வந்தால் 95 வரைக்கும் போகும். அந்த 95க்கு மேலே உடைக்க விடுவாங்களான்றது டவுட்டு தான். இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. இப்போது ஒரு வேலை நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு மிராக்கலாக நடக்குது, ஏதாவது மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1,05,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இவ்வளோ தான் ஹை. அப்படி இன்வாலிட் ஆகுதுன்னா, இந்த பேட்டர்ன் ஒரு வேலை இன்வாலிட் ஆகுதுன்னா இதுதான் வந்துட்டு ஹை. இதுக்கு மேலே ஹை கிடையாது இந்த வருஷத்தில் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஹையாக வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு வேளை இதை உடைச்சிட்டால், அதாவது இந்த பேட்டர்ன் இன்வாலிட் ஆகிடுச்சுன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேயே நிறைய இருக்குது, ஏற விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை இங்கே எஃப்எம்சிக்கு முன்னாடி ஒரு பம்ப் பண்ணுறாங்க, இல்லை எஃப்எம்சிக்கு அப்புறம், ஸோ எஃப்எம்சிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹை தூக்குறாங்க, இல்லை எஃப்எம்சிக்கு அப்புறம் ஹை தூக்குனாலும் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். அப்படி இல்லைனா அதிகபட்சம் இது தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த இடத்துல இருந்து மேலே போகணும். ஒரு வேளை இந்த இடத்துலேருந்து மேலே போகலை அப்படின்னும் போது ஒரு ஷேடோவாக இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறது என்னென்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்த வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கிரே கலர் லைன் மாதிரி கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்லைனா கலர் மாற்றி ரெட்டாக கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம்.
இப்படி கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். இந்த ரியாக்ஷன் சொல்கிறேன் நான். பட் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ அதுவும் பேரிஷாக இருக்குது. இது இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் அது நடக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது 74,000 75,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்றதையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். இப்போதைக்கு என்னோடய ஸ்டாண்டு வந்து அதே தான். சேம் நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தோனோ அதே தான். பட் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு நல்ல வேலிடாக வாய்ப்புகள் இருக்குது. காரணம் ஹையர் டைம் ஃப்ரேம் எப்போவுமே வந்துட்டு நல்ல ஒரு பவராக வந்து இருக்கும். ஸோ அதனால் இது மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு 10 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்துட்டு இன்வாலிட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்கும். அந்த ATH அப்படின்றது இந்த வருஷத்தோட கடைசியாக ஒரு ஹை அப்படின்றது இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ளாக் நடந்திருக்கும். இந்த பாருங்கள், இங்கேயே ஒரு ஃப்ளாக் தான் நடந்திருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பயங்கரமாக இறக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்க, இதுதான் மார்க்கெட்டோடைய அப்டேட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான வாரம் இது. அண்டு நம்மளுடைய இது ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு FMC வருது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய CPI டேட்டா வந்து வருது. CPI வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி. அப்போவுமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு வால்டைல் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இதெல்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கிவ்அவே வின்னர் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம எடுக்கணும் இப்போ இதிலேருந்து. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ கண்ணை மூடிக்கிட்டு நான் இதை மவுஸை வந்து சுற்ற போகிறேன். எங்கே நிற்க போதோ எந்த வீடியோவில் நிற்கிதோ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஒரு வீடியோ தான். சரிங்களா? ரெடி? 1 2 3. ஸோ இதோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கர் பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்துருக்கேன். இது நார்மலாக எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இந்த லிங்க்கை நான் வந்துட்டு போட்டுட்டேன். அதே மாதிரி டூப்ளிகேட் யூசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ண சொல்லி ஃபில்டர் பண்ண சொல்லி போட்டுட்டேன். ஒரு வின்னர் தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஸோ போட்டுட்டு இதுக்கான ஆன்சரை கொடுத்துட்றேன். 12 போட்டாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வின்னர் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் இதில் கிடைக்கல அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இது நம்ம எப்போவுமே கொடுத்துட்ருக்கிற ஒன்று தான். இது இல்லைனாலும் நம்மளுடைய இன்னொரு பெரிய கிவே நடந்துக்கிட்டு இருக்குது. $300 கொடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு $100 கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோமோ அந்த டைமில் அது வந்து கிவே வந்து நடக்கும். அதுக்கானது இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாத்துக்கும் அதுக்கும் வந்து கீழே நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் யார் ஃபஸ்ட்டு யார் அப்படின்றது பார்த்துடலாமா? என்னாச்சு? ஓகே, இது நான் கொடுக்க மறந்துட்டேன். அதான் நானும் யோசிச்சேன் என்னடா அப்படின்ட்டு. இதை கொடுத்தா தான் யூனிக்கான கமெண்ட் மொத்தம் 42ங்க யூனிக்காக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம யார் ஃபஸ்ட்டு அப்படின்றத பார்த்துடலாம். அனிஷல். ஸோ இவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, மார்க்கெட் பார்க்கும்போது மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு எமோஜி போட்டிருக்காரு. ஸோ இவர் தான் முதல் ஆள். இப்போ ரெண்டாவது யார் அப்படின்றது பார்த்துருவோமா? 9 + 1 5 14. ஓகே, ஸ்டார்ட்டு. ரெண்டாவது யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே டக்குன்னு. ஓகே, அஷன் முகமத் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆள். மூணாவது யாருன்னு பார்த்துடலாமா? 2 கடைசி ஆளுங்க. ஸோ இவங்க தான் இந்த வருஷத்தோட கடைசி பர்சனாக வந்து இருக்க போகிறாங்க நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதோட அடுத்த வருஷம் தானே, அதனால் சொல்கிறேன். சரி, யார் அப்படின்றது பார்த்துடலாம். ராஜபாண்டி. ஸோ அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, கீப் ஹெல்பிங் அவர் நாலேஜ் க்ரோ அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. இன்னும் பெருசாக இருக்குது, அது இங்கே காட்டல. ஓகே, ஸோ இதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போது நீங்கள் இப்போ உங்களை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும். கண்டிப்பாக அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அதை உள்ளே போயிடுங்க. ஹோம் பேஜுக்குள்ளேருந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே எடிட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து காமிக்கும். அந்த இடத்த ஒரு வாட்டி கிளியராக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுங்க. அதே மாதிரி லிங்க்கையும் கொடுக்கணும். உங்கள் ப்ரொஃபைலோட லிங்க்கை மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். நம்ம ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, இந்த 3 இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த 4த்துக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த மெயிலே வந்து அட்டாச் பண்ணுங்கள். எந்த மெயிலுக்கு அனுப்பணுமோ அந்த மெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். அந்த மெயிலுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அமுச்சு வச்சுருவேன். ஒருத்தருக்கு $50 அப்படின்றது நான் கொடுக்க போகிறேன். மொத்தம் 3 பேர் சொன்னேன். அதே மாதிரி 3 பேருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.